ராத்திரி டைம் ஆகிடுச்சு, தூங்குறதுக்கு 11 மணி ஆகுது. ஆனால் பெட்டில் போய் படுத்தா உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியே தூங்கினாலும் எண்ணம் ஓட்டங்கள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு தோணுதா? இல்லை ஏதோ ஒன்று உங்களை தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தோணுதா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதை எப்படி சரி பண்ணலாம், உங்களுக்கு ஏன் அது வருது அப்படின்றத இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இது உங்கள் டாக்டர் சுபாஷினி, சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல், மடிப்பாக்கம், சென்னை. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தூங்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தாலும் போய் படுத்தா தூக்கம் வராது. அப்படியே தூங்கினாலும் ஒரு பாதி ராத்திரியிலே அந்த தூக்கம் கலையிறதா இருக்கட்டும், இல்லை தூங்கிட்டு இருக்கும் போது கண்ட கனவு வரதா இருக்கட்டும், படுக்கலான்னு போனால் ஏதாச்சும் ஒரு எண்ணம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். மைண்டு ரெஸ்ட்டே எடுக்காது. அதாச்சும் ஏதாச்சும் ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும், தூங்கவும் விடாது. இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்த உடனே தூங்கி எழுந்தா ஒரு ஃப்ரெஷ்னஸே இருக்காது. ஒரு தலைவலியோ இல்லை டயர்ட்னஸோ, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமோ அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். இது ஏன் வருது, ஏன் நான் என்ன பண்ணால் அது சரியாகும் அப்படின்ட்டு நிறைய பேர் தேடிட்டு தான் இருக்காங்க. எல்லா விதமான இதையும் ட்ரை பண்ணதுக்கப்புறமும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிற மாதிரியான பேஷண்ட்ஸ் தான் இங்கே அதிகமும் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி கரெக்டாக அது ஏன் வருது, எந்த இடத்துல உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, நீங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியும் ஏன் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. தூக்கம் நீங்கள் கிளியராக எனக்கு டீப் ஸ்லீப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் தவறு பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன அதை சரி பண்ணால் கொண்டு போக முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சுத்தமாக தூக்கமே வராது உங்களுக்கு போய் படுத்தா. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்கள் மைண்டு எதையோ யோசிச்சுட்டே இருக்கும். கடைசியில் மணியை பார்த்தீங்கன்னா விடிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இல்லைனா நான் தூங்குவீங்க, ஆனால் அடிக்கடி எழுந்திருக்கிற மாதிரி திடுக்குன்ட்டு நைட்டில் எழுந்திர மாதிரி இருக்கும். இல்லை கனவுகள் நிறைய வந்து போகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு வரும் இல்லையா? யூஸ்வலாக இதுக்கப்புறம் என்ன ஆகும், நெக்ஸ்ட் டே நம்ம வேலைக்கு போகும்போது ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், தலைவலி இருக்கும். இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் நீங்கள் மருந்தும் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனால் மருந்து எடுத்தாலுமே உங்களுக்கு அந்த டீப் ஸ்லீப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, நிம்மதியான உறக்கம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காரணங்களில் ஒன்று அப்படின்னா நம்ம மெலட்டோனின் ஸ்லீப் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஹார்மோன் இருக்குது. ஹாப்பி ஹார்மோன், ஸ்லீப் ஹார்மோன், அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக தூக்கத்துக்குன்னு உதவி பண்ணுற ஹார்மோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெலட்டோனின் ஹார்மோன். இது நேச்சுரலாகவே உங்களுக்கு எப்போ தூக்கம் வரணும், எப்போ நீங்கள் விழிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம மெலட்டோனின் ஸ்லீப் சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த ஹார்மோன்னு கரெக்டாக நீங்கள் தூங்க போகிற டைமுக்கு அதிகமாகும். அதே மாதிரி நீங்கள் விழிக்க வேண்டிய டைமுக்கு கம்மியாகும். இந்த விஷயம் அது கரெக்டாக அதிகமாகிற டைம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிது அந்த டைமில் போய் படுத்தாதான் உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். அதாவது நான் சொல்கிற மாதிரி டீப் ஸ்லீப் அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். இந்த டீப் ஸ்லீப் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நல்லா உறங்கி எழுந்தாதான் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு உறக்கம் வருதுன்னா மட்டும்தான் அடுத்த நாள் நீங்கள் புத்துணர்ச்சியாக போக முடியும். இல்லை அப்படின்னா அரைகுறை தூக்கம், நான் நல்லா தான் தூங்கினேன், நைட்டு 10 மணிக்கு படுத்தேன், காலைல 6 மணிக்கு தான் எழுந்தேன், ஆனாலும் எனக்கு நெக்ஸ்ட் டே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா காரணம் நீங்கள் உறக்கம் டீப்பாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதெல்லாம் நம்ம முன்னாடி காலத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் விடியறப்போ எழுந்திருப்பாங்க. அதே மாதிரி சாயந்தரம் சூரியன் மறையிறப்போ போய் படுத்துருவாங்க. ஐயா, இதுதான் மெலட்டோனின் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக அந்த சூரியன் மறையிற டைமுக்கு மெலட்டோனின் ஹார்மோன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன பேசிக் மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருட்டாக ஆக மெலட்டோனின் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு 6 மணிலேருந்து 8 மணிக்கு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மெலட்டோனின் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 8லேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே அது நல்லாவே ஹை லெவலில் இருக்கும். நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு உடனே படுத்தீங்க அப்படின்னா நல்லாவே உறக்கத்துக்குள்ளே போயிடுவீங்க. அதாச்சும் நான் சொன்ன மாதிரி டீப் ஸ்லீப்புக்குள்ளே நீங்கள் நல்லாவே போயிடுவீங்க. நல்லா தூங்கி எழுந்திரிக்கும் போது அடுத்த நாளையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இப்போ மோஸ்ட்லி நம்ம பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே யாருமே படுக்கிறது கிடையாது. பெரும்பாலான மனுஷங்க இப்போ படுக்கிற ஒரு டைமே 10 மணிக்கு மேலே தான். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அந்த மிட் நைட்டுக்கு மேலே தான் நம்ம போய் உறங்குறதுக்கே போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நடுவில் நம்ம பண்ணுற சில டிஸ்டர்பன்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் எக்ஸ்போஷர்.
அடிக்கடி வந்து நம்ம ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கிறது, இல்லைனா வந்து சிஸ்டமில் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கிறது, அதாவது நைட் டைமில் சொல்கிறேன். மார்னிங் நம்ம ஒர்க்கில் இருந்து இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அது தூங்க போகிற டைமுக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு நிமிஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கையில் ஃபோன் இருந்துகிட்டே இருக்கும், இல்லைனா லேப்டாப் வச்சு தட்டிகிட்டே இருப்போம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்போது அந்த லைட் எக்ஸ்போஷர் இருந்துகிட்டே இருக்க மெலட்டோனினுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே இன்னும் வந்து நமக்கான டைம் வரல அப்படின்னு நினச்சிட்டு அது வந்து செக்ரேட் ஆகிறது கம்மியாகிடும். ஒன்று, இது கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதோட சைக்கிள் டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகி எப்போ அதிகமாகணும் எப்போ கம்மியாகணுன்றதே அதுக்கு தெரியாமே போயிடும். இந்த ஒரு விஷயம். அடுத்தது, கண்ட நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னா கரெக்டாக தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிமானமாகி தூங்குறதுக்கான டைம் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போகிறீங்க அப்படின்னா இப்போ ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் எது மேலே இருக்கும் அப்படின்னா செரிமானம் மேலே தான் இருப்போம். தூக்கம் வந்து கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். அதே மாதிரி எப்பயுமே நைட் டின்னர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு லைட்டான மீலாக தான் இருக்கணும். ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றது, அதிகமாக இந்த பிரியாணி, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, இல்லை வெளியில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுலாம் இருந்துச்சு அப்படின்னா செரிமான தன்மைக்கு வந்து கொஞ்சம் அதிகமான உணவுகள் அப்படின்றதுனால தூக்கம் அங்கேயுமே வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இந்த மெலட்டோனின் சைக்கிளை நேச்சுரலாக நீங்கள் வந்து இன்டியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தூங்குகிற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு இருட்டு இடமா இருக்கணும். கொஞ்சம் கூட ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு அறையை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் வந்து நார்மலான மைண்ட் காமிங் ஸ்மெல்ஸ் வந்து அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். யூஸ்வலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கெமோமில், லெவெண்டர் இந்த மாதிரியான ஃப்ளேவர் உள்ள கேண்டில்ஸாக இருக்கலாம். இல்லைனா நேச்சுரல் ஃப்ளவர்ஸே கிடைக்கிது அப்படின்னாலும் அதையுமே வந்து நீங்கள் உங்கள் ரூமில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வைக்கிறது மூலயமா அதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்லீப்பை இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சாப்பாடுலேயே சில ஃபுட்ஸ் வந்து இந்த மெலட்டோனின் இன்டியூஸிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனானாவாக இருக்கட்டும், ஓட்ஸாக இருக்கட்டும், ஆல்மண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த மெலட்டோனின் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சில ஃபுட்ஸ். ஸோ அப்போ இதை எடுத்துக்கிறது மூலயமாகவும் நீங்கள் உங்கள் ஸ்லீப்பை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணியும் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அதாச்சும் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் படுத்துட்டேன், மெலட்டோனின் சைக்கிளையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், அதாச்சும் 10 மணிக்குள்ளெல்லாம் நான் போய் படுத்துட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து இந்த டீப் ஸ்லீப் வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் பானகம் அப்படின்னு சொல்லுவோம். நைட்டில் இதை மட்டும் எடுத்துக்கிறது மூலயமா நீங்கள் மற்ற விஷயங்களையும் சரியாக ஃபாலோ பண்ணும் போது இதை சேர்த்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டீப் ஸ்லீப் வரும். அடுத்த நாள் நீங்கள் வந்து நல்லா ரிஃப்ரெஷ்டாக போய் வேலை பார்க்க முடியும். ஜாதிக்காய் வந்து அந்த பொடி கிடைக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 1/2 1 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நல்லா வந்து சுட வச்ச பால், அந்த பாலில் வந்து ஒரு 1/2 கரண்டி ஜாதிக்காய் பொடியை ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து கொஞ்சம் பனங்கற்கண்டும் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவு சுக்குமே ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா பனங்கற்கண்டு சேர்க்காம வெறும் ஜாதிக்காய் பொடி பால் மட்டும் எடுத்துக்கோங்க, அது கூட சுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நைட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 நாளில் வந்து அந்த மைண்ட் வந்து காம் ஆகிட்டு நீங்கள் டீப் ஸ்லீப் போகிறதுக்கு நீங்களே ஹெல்ப்ஃபுல் பண்ணுவீங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரம்மி நெய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பிரம்மி கிருத்தமாகவே வந்து ஆயுர்வேத கடைகளில் கிடைக்கிது. அதை டேரெக்டாக வாங்கியும் நீங்கள் அதிலேருந்து ஒரு 1/2 1 ஸ்பூன் வந்து பால் கூட சேர்த்தும் எடுத்துக்கலாம். நெய் அப்படியே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நெய்யும் எடுத்துக்கலாம். நெய் எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணி அந்த மாதிரி நீங்கள் சிப் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். இல்லை எனக்கு வந்து நெய்யாக எடுக்க விருப்பம் இல்லை அப்படின்ற பர்சன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரம்மி பொடி கிடைக்கும், அதை வந்து கொஞ்சம் பால் கூட மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு வந்து இந்த மைண்டில் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது, அதாச்சும் நான் தூங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஓட்டங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற பர்சனாக இருந்தீங்கன்னா இதை எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ண ஓட்டங்கள் படிப்படியாக குறைஞ்சு நீங்கள் தூக்கத்துக்குள்ளே போகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். 3வது விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கெமோமில், லெவெண்டர்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரைடாகவே வந்து கிடைக்கும் கடைகளில். அப்போது அது ட்ரைடாக கிடைக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5லேருந்து ஒரு 10 கெமோமில்லாம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அது எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் இன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி, அதாச்சும் கேப் இருக்கணும், காற்று வழியாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் பரவுற மாதிரியான ஒரு பேக்கெட்டில் நீங்கள் போட்டுக்கிட்டு நைட்டு படுக்கும் போது அந்த தலகாணி இருக்கும் இல்லையா, அந்த தலகாணிக்கு அடியில் வச்சுறது மூலயமா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து ஸ்லோவாக வந்து உங்களுக்கு அந்த சைக்கிளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதனாலையுமே வந்து நீங்கள் டீப் ஸ்லீப்பில் போகலாம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன விஷயம்னா அந்த ஓமம் இருக்கும், நம்ம எல்லா வீட்லேயுமே இருக்கிறது. அந்த ஓமமில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவு இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு மண் சட்டி இருந்துச்சுன்னா அந்த மண் சட்டியில் லைட்டாக வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு
அந்த ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்மெல்லை வந்து நீங்கள் இன்ஹேல் பண்ணுறது மூலியமாகவும் உங்களோட மைண்ட் வந்து காம் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுவுமே உங்கள் தூக்கத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கசகசா. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கசகசா நல்லா 1 ஸ்பூன் அளவு இல்லை 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் அதை அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து பால் கிடைக்கும். அந்த பாலை வந்து நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு தூக்கத்தை நல்லாவே இன்டியூஸ் பண்ணி கொடுக்கும். இல்லை எனக்கு வந்து தூங்குற போது தலைவலி அதிகமாக இருக்குது, இல்லை உடம்பு சூடு அதிகமாக இருக்க பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு வெற்றிலை விழுது எடுத்துக்கோங்க. அந்த விழுதை வந்து நல்லா அரைச்சிக்கிட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் பால் சேர்த்து அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தலைவலி சம்மந்தப்பட்ட தூக்கமின்மை வந்து சரியாகும். உடம்பு சூடுமே வந்து குறைஞ்சிட்டு வரும். அதே மாதிரி உங்களுக்கு உடம்பு சூடால் தலைவலி இருக்குது, உடம்பு சூடால் எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை 1 இல்லை 2 எடுத்துக்கோங்க. நல்லா விழுது மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து லைட்டாக வந்து அந்த விளக்கெண்ணெய் இருக்கும் இல்லையா, விளக்கெண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த விழுதை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே இருந்த ஹெட் ஃபுல்ல மேலே மட்டும் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உடம்பு சூடும் குறையிறது இல்லாமல் அதனால் வரக்கூடிய தூக்கமின்மையும் சரியாகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி உங்களோட தூக்கத்தை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தூக்கம் அடுத்த நாளைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.